இதில் நீங்கள் 1 lakh போடுங்க, இன்னொரு 1 மாதத்தில் உங்களுக்கு 2 லட்சம் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லும் பொழுது நம்மக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவங்க டபுள் ஆக்குனாங்கன்னா தானே ஒரு லோன் போட்டு அந்த பணத்தை செஞ்சுக்கலாம் இல்லை, அது செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். சேவிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா மேஜராக அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லாட்டி ரெக்கரிங் டெபாசிட், இல்லாட்டி கோல்டு, இல்லைன்னா ரியல் எஸ்டேட். இது 4 தான். ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வருஷமாகவே பழக்கத்தில் இருக்குது. பட் நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க பயம் நம்பர் 1. ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு சூதாட்டம் அப்படின்னு தான் நிறைய பேரை பழக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் வந்து நிறைய வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேர்ஸு, பாண்டு, எஃப்டி, NCD, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எது எனக்கு சரியான ஒரு முதலீட்டு வாய்ப்புங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும், அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். உங்களுடைய ரிஸ்க் ஆப்படைட் என்ன? ஹை ரிஸ்கா, மாடரேட் ரிஸ்கா, இல்லை லோ ரிஸ்கா? இது எதுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஹை ரிஸ்க்குனா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், மாடரேட் ரிஸ்க்குனா ரிட்டர்ன்ஸ் மாடரேட்டாக இருக்கும், லோ ரிஸ்க்னா ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி லோவாக இருக்கும். ஹை ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் இப்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் என்னென்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது மாதிரி உங்களுடைய மொத்த பணமுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இந்த சைடு வருமானம் வர்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி 30%, 40%, 50%க்கு மேலே உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு முதலீட்டு வாய்ப்பில் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறத மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்காம தான் நிறைய பேர் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாத்துலேயுமே போய் பணத்தை போட்டுட்டு ஐயோ ஏமாந்துட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது. ஸோ எப்போவுமே ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக என்ன ரிஸ்க் இருக்குங்கிறதையும் பாருங்கள். இப்போது இன்றைக்கி 100 ரூபா தந்தீங்கன்னா அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதம் உங்களுக்கு 200 ரூபா வருது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் 1 lakh போடுங்க, இன்னொரு 1 மாதத்தில் உங்களுக்கு 2 லட்சம் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லும் பொழுது உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே நேராக அந்த 2 லட்சத்தில் தான் போய் நிற்குமே தவிர, ஏன் இப்படி சொல்கிறாங்க, இந்த 1 லட்சத்தை வச்சு எப்படி அவங்க டபுள் ஆக்குவாங்க, இந்த 1 லட்சத்தை வச்சு நம்மகிட்டேருந்து பணத்தை வாங்கி அவங்க டபுள் ஆக்குனாங்கன்னா தானே ஒரு லோன் போட்டு அந்த பணத்தை செஞ்சுக்கலாம் இல்லை, அது செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாத்தையும் யோசித்த பிறகு என்ன உங்களுக்கு தெரிய வரும்னா, இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ஆக்சுவல் கலரே உங்களுக்கு தெரியும். இப்போ மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நார்மல் ஷேர்ஸ் இருக்குது, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் லோ ரிஸ்க்னு எடுத்துக்கிட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கவர்மெண்ட் பாண்டு, NCDஸு, இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதாவது இன்னொரு 5 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பணம் தேவை, இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பணம் தேவை, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். மாதம் எவ்வளோனா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹை ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு, உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் ஆப்படைட் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. ஒன் ஸ்ட்ராங் அட்வைஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் அ ஹெட்ஜிங் டூல். அது வந்து ஒரு வருமானத்துக்கான வழி இல்லை, உங்கள் லாஸை குறைக்கிறதுக்கான ஒரு டூல் தான் அது. அதாவது இப்போ நான் ஒரு 1000 ரிலையன்ஸ் ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த 1000 ஷேர்ஸும் இன்னொரு 10 மாதம் கழித்து அந்த ப்ரைஸ் இறங்கிட்டா
நான் என்ன செய்யறது, எனக்கு லாஸ் வருமே அப்படிங்கிறதுக்காக ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸே வந்தது. இப்போ அதை எல்லாரும் தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களில் 93% லாஸ் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் அண்ட் செபியோட ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு ஒரே அடியாக ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணும்னு நினைக்காம கிவ் இட் சம் டைம், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இது மூணுத்தையும் வச்சு நீங்கள் சேமித்து உங்களுக்கு ரிஸ்க் ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணினா எப்போவுமே நல்லாயிருக்கும்.